ஒரு ராணி வந்துட்டு நீயா என்ன அடிக்கூற? ஒரு ராணி வந்துருக்குறான்னா ஒரு செங்கமலை எங்க இருக்கணும்? செங்கமலம்? ஆமா, ஆனந்தூர் பக்கமா இருக்கணும். அருகாமையில் இருக்க வேண்டும். அருகாமையில் தானே? ஆமா, ஒரு ராணி வந்தா ஒரு பையன் கிடையாது. கேதுமா எங்க? 2 பையன். யாருக்கு? ஒருத்தன் ஆர்ன் அடிக்கிறான், ஒருத்தன் ஆப் அடிக்கிறான். ஆர்னா 2 பையன். ஆர்னி ஆப் அடிக்கிறான். ஆர்னி ஆப் அடிக்கிறான். அடிச்சு வந்தானா? கூட்டி போய்ட்டானா? போய்ட்டான். பாத்தியா? ஆஹா. ஏய் அப்படி இருந்தாலும் சொல்லு. இவன் என்ன மறைச்சு பாக்குறதா? நான் எதோ கிளப்பண மாட்டேங்குதுப்போ. ஆமா, ஒரு மகாராணி வந்திருக்கிறா. அவன் யாரு? அவர் பேர் என்ன? என்ன ஊரு தெரியுமா? தெரியாதாடா? உருவிடுவேன். அப்படியே உருவிடுவேன். என்னத்துன்னு கேட்டீங்கன்னா சொருவருத்தா தெரியுமா? தெரியாதாடா? போன சுத்தா என் சூத்து கோண சூத்து நேர் சூத்து. அவளுக்கு காமிச்சா பண்ணாத பாக சொல்லாதீங்க. அப்படி இருந்தாலும் என் பேர் எனக்கு சொல்லட்டுமா? செப்பு இல்ல சொல்லு. நீ அப்ப பார்த்து நான் சாப்பிடுறேன். சொல்றவா பைத்தியமா போட்ட கண்டார ஓடி கூட்டிட்டு வந்தவங்க என்னாண்டு கண்டாரா ஓடியா? என்ன பார்த்தா உனக்கு நீதான் நல்லவன், எனக்கு தெரியும். சிறுவாடு காசு எவ்வளவு சிக்கனமா சேர்த்து வச்சு எடுத்து வந்து கொடுக்குற பாரு. என்ன இல்லைன்னு சொன்னாங்க. இதான் ஒண்ணு இல்லைன்னு ஏற்கனவே கவலைப்பட்டு பையா. தெரியாதா? நம்மள அடிச்சா எது எது தனியா புடுங்குன்னு தெரிஞ்சாப்பா. நம்மள அடிச்சா உங்களுக்கு எது எது புடுங்குதுன்னு தெரியுதாப்பா? அடுத்து வந்தது
வந்திருக்கேன் நான். தங்கச்சி மாதிரி கூட்டிட்டு வர சொன்னீங்க. இவ்வளவு நேரம் தாமதம். அக்கா வந்து தண்ணி ஊத்தி இருந்தா, சரி, அவளுக்கு அது இது எடுத்து கொடுத்து தொடச்சி குடிக்கணும். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அது இது ரைட்டு. அப்புறம் தொடச்சி வர விடுறேன். பேரல் அவளை பிதிக்கி மூஞ்சில் வச்சு தொடச்சி விடுறது. யார் நீயா? தொடச்சு விட்டியா? நான் மேக்கோப்பு பண்றது. யார் நீயா? மேக்கப் போஸ்டரா? கோப்பு கோப்பு. சீக்கிரம் ஓட ஓட சரி. உங்க அக்கா அழைப்பிட்டு சொல்லி பிடிச்ச மாதிரி போட்டு வர சொல்லுவா. வந்து விட்டார்களா? சீக்கிரம் கொண்டு வாடா. வருது அதே எப்பா வேகத்தாப்பிட்டு செட்டிக்காரன் சொன்ன மாதிரி பெத்தனாடா ஏகாலி பிள்ளைங்கள எனக்கு ஒண்ணு இருக்கா. இது ஜாட்டை யார் கொடுத்தது? உங்க பாப்பா முன்னால இருந்ததை புடிங்கின்னு பின்னால இருந்ததை கொடுத்துட்டு போயிட்டு. அப்ப முன்னால கூட முள்ள ஏவடியா முள்ளு கால்ல குத்துருந்துமா. ஏவடியா முள்ளு கால்ல குத்துருந்து. ஒண்ணு தேவடியா முள்ளுன்னு சொல்லு. இங்க கைய குத்தி காமிச்சு கீழே கீழே பாத்து காமிக்கிற ரைட்டு. முள்ளு ரைட்டு. நானு தேவடியா அது முள்ளு. என்னடா சாப்பிடுற? ரொம்ப ஓவரா பேசுனீங்களா பாம்பு போட்டுருவேன். நீ பாம்பு போடுற நீ சரி உருவிட்டு போட்டு வெச்சிரும். அப்ப நீ பாம்பு போடுவாது இங்க வந்து வெடிப்பாது. என்னால பாத்து இருப்பல. ஆமா நான் தான் தீவிரவாதி. தீவிரவாதி நீ தீவிரவாதி பார்த்தா அதே டைம்ல தான் நம்ம போடாத பையன். சரி தீவிரவாதி ரைட் ரைட் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஊத்துக்கார பஸ் ஸ்டாண்டுக்கு வரல. ஊத்துக்கார பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாட்டேன். முடுப்பனாச்சுக்காச்சு புடிச்சுடுவா. 25 படையாரத்து ஒழிச்சுட்டு ஏன்டா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற, 20 ரூபாய் பணியாரம் சாப்பிட்டு 20 ரூபாய் காசு கொடுக்காத ஊத்துக்கார பஸ் ஸ்டாண்ட் வர்றாம ஒழிச்சுறான். உண்மையிலே பாம்பு தானே அந்த இதுல நம்ம எல்லாம் ஒன்னா போது அவங்க அப்படிதான் விளம்பரம் பண்ணுது. ஒரு ராஜுக்கு 2000 வாங்குறேன். ஆரம்பிச்சிங்களா நீங்களா? சும்மா இருக்கிறவங்களை சொல்லி விட்டு நான் வீட்டுக்கு போய் நல்லா சொல்லிக்கலாம். அதுவும் வீட்டு வரைக்கும் போயிடுச்சா? வீடியோவில் வேற ரெக்கார்டிங் பண்றான். இது அங்க போய் நீ வாங்காது சொல்லுவாங்களா அவங்க? ஆனா வீட்டுக்கு போறது 1000 ரூபாய் தான். பாம்புக்கு அடியில் வைக்க பசங்க ஒரு 10 பேர் ஒருத்தன் 1 லட்ச ரூபா வாங்குறான், ஒருத்தன் 70 ரூபா வாங்குறான், ஒருத்தன் 50,000 வாங்குறான், அதுல ஒருத்தன் 25,000 வாங்குறான். உழைப்புக்கு தகுந்த ஊதியம். ஆமா உழைப்புக்கு தகுந்த ஊதுவேன். பல வருஷம் சம்பளம் வாங்கறதுடா. இந்த வேலை மட்டும் செய்யுது. தகச கூட்டு வந்தியா? கூட்டு வந்துட்டான். போனா தகச போனியா? போனா ஒத்துனாளா? ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஏன்? இன்னும் 4 நாள் ஆகணுமா? வீட்டு விட்டு தூரமா போயிட்டாலும் நான் லட்சமா செலவு பண்ணி அவ்வளவு ஒரு பில்டிங் கட்டிக்கிறேன். அவ்வளவு ஒரு வீடு கட்டி இந்த வீட்டை விட்டு ஏன தூரமா போனா அவளை கேட்டு தேவையாமண்டா. பாம்பு படுத்துக்கிச்சு. பாம்பு படுத்துக்கிச்சு. எங்கடா பாம்பு? அக்கா அக்கா
உன்னுடைய தங்கை என்று சொல்லக்கூடிய சூரவல்லி பன்னீரால் மாதத்து தலைவி பட்டு முந்தானையால் துடைத்து அநேக மலர்களை வைத்து அநேக கோடி வணக்கம் அக்கா. ஆமா, எப்படி இருக்க வேண்டாம். என் பாதத்தை நீங்க பணிந்தபடனா ஆண்டவர் அருள் பெற்று சுகசேவ தரணிக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படியா அக்கா? இந்த மாபெரும் மக்கள் சபைக்கு முன்பதாக தங்கா வாழ்ந்துரும் என்று சொன்னபடியால் மிகவும் சந்தோஷம் அக்கா. இந்த ஒரு வார்த்தை கேட்கலாமா? எப்படி? அப்படியாகட்டுமா? இந்த வாழும் என்று வாக்களித்தார்.
தங்கா இந்த தினத்திலே வாழும் என்று சொன்னபடியால் மிகவும் சந்தோஷம். எங்களை அழைத்த காரணம் என்ன? அப்படியா? ஆமா தங்கா அக்கா. நேர்களுக்கு ஆமா நெல்லூர் பட்டணம். நெல்லூர் பட்டணம் என்றால் நம்ம நாட்டுக்கு யாருமே ஆண்கள் வரக்கூடாது. வரக்கூடாது என்றால் நெல்லூர் பட்டணத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நான் எப்படி இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே நீதான் இருக்க வேண்டும். இந்த நெல்லூர் பட்டணத்தில் இருக்கிறேன். ஆமா அக்கா, நீங்கள் ஒரு பேரரசியாகவும் நாங்கள் வந்து சிற்றரசியாகவும் இப்படி வாழ்வோடு இருக்க நேரத்தில் வாழ்வோடு இருக்க நேரத்தில் காரணம் நம்முடைய நாட்டிலே இந்த மலர்களை அறுப்பதற்காக யாரோ ஒருவன் கரியான் என்று உருவத்தோடு பருவதம் போல் உடலோடு புஜங்கள் எல்லாம் பெருந்ததாக கரியான் வந்து மலர் அடிக்க வந்தார். அந்த மலருக்கு வந்தவனை யார் என்று கேட்டார்கள். பதில் சொல்லவில்லை. இல்லை, இது நான் தேவான தேவிகளுக்கு நெல்லூர் பற்றினா ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி சின்னவல்லி விட்டாவல்லி கோமலவல்லி கோமலவல்லி இப்படி சொல்லக்கூடிய 7 நெஞ்சுக்குள்ள பெண்கள் ஆளக்கூடிய இந்த நாடு. இந்த நாட்டிலே ஆண்கள் யாரும் கால் வைக்கக்கூடாது. அப்படி வைத்து விட்டாலும் எங்களுடைய ராணுவர்களுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகிவிடுவீர்கள். அப்படி என்று சொன்னதும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. உங்கள் ராணுவர்கள் யார்? அவர்களை வர சொல். அவர்களால் என்ன முடியும்? என்னை முடிந்தால் ஜெயித்து பார்க்கட்டும். இல்லை என்றால் அவர்கள் தோற்று போகட்டும். எனக்கு மலர் தேவை அப்படின்னு சொல்லி வந்து நந்தவனத்தில் ஆர்வம் பண்ணிருக்கிறாமா? அப்படியா? ஆமா. அவன் யாரை இறந்தாலும் சரி சரி, கரந்த தோரி மேரி சொல்லலை. நீங்க கேட்டாதான் சொல்ல மாட்டான். அப்படியா? அவனை புடிச்சு நசுக்கல நடுவில் கொஞ்சம் வரணும். அப்படியா? ஆமா. தங்கமர்களை பார்த்துக்கலாம். நம்முடைய மதனில எழுதிக்கூடிய இந்த ஒரு படித்தம் புரிந்தோம் போலீஸ் சேவல் அதில் தங்க பதில் வருகிறது. அது தெரிந்த புரிந்தோம் நேரம் எதிர்கொண்டு வருகின்றன. அது ஏதோ ஒரு சட்டமாக இப்போ நம்முடைய நெல்லூர் பட்டணமா ஒரு வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா இருக்குது. யாரை
யார் என்பதை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இடத்திலே இலக்கு நாடி இருக்கிறது. மாயக்கண்ணாடி மாயக்கண்ணாடி அது கொண்டு வாடி. அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சா யார் வரா என்ன அவன் எப்படி அப்படின்றது அந்த கண்ணாடியில் நம்ம பாத்துறோம். அப்படியா? உட்கார்ந்தவரே பார்க்கலாம். நம்ம ஓடி அலைய தேவையில்லை. இலக்கு நாடி கொண்டு வா பேரசரம். அக்கா இந்த அக்கா சொல்றதுக்கு தனியா அப்படியே சென்று இந்த மாய கண்ணாடி எடுத்து வந்திருக்கிறேன் அக்கா. ஆமா வைத்து விடு இருந்தா இத பார்த்த உடனே எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் சரி. ஆமா நீங்க பார்க்கலாமா? பார்த்தா என்ன தெரியுமா? ஒரு கை அது ஏதோ ஒரு கை போதா அவருக்கு தடிமன் முன்னே கண்ணாடியில பாக்கின்ற நேரத்துல கருத்ததோர் மேனி கருத்ததோர் புஜம் மலை போல கறி போத மலை போல வருகின்றான். இப்பா இவனை பார்த்தாவே நம்ம யாருக்கு பயப்படுறது கிடையாது. இருந்தாலும் இவனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. இன்னும் வருவதுக்கு முன்னவே நம்ம மந்திரத்தினாலே ஒரு மந்திரத்தினால என்ன பண்ண தெரியுமா? ஒரு மந்திரத்தை உச்சரித்தா அண்ணன் இந்த பக்கம் வரக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணணும் தெரியுமா? ஆடி கொண்டு வாடி கொண்டு வாடி ஒரு பனிமூட்டமா யாவல் விடணும். ஒரு மந்திரத்தை உச்சரித்து பனிமூட்டமா யாவல் விட்டா இந்த பக்கம் வழியே தெரியாது. இந்த பக்கம் வர மாட்டா அப்படியே ஓடி விடுவா. சொல்படிக்கு நடத்துல செய்வாங்க. அப்படி ஆகட்டா வர முடியாது.
அது மட்டும் மூடி விட்டது. கண்ணு முடிக்கவில்லை. இது என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்தலாகாது. அந்த இடிச்சால் போட்டால் நியமம் விடுவில்லை. இத அடித்து விலகி விட்டு வந்து கொண்டு இருக்கிறான். ஆமா. சரி வந்துட்டு வந்துட்டான். இவன் யாருன்னு கேட்கலாம். ஆமா. யாராடா என்ன ஊராடா? நெல்லூர் பட்டணத்துக்கு இதுவரையில் ஆண்கள் யாரும் வந்ததே கிடையாது. வருகின்ற வழிதலிலே எங்கள் மதுளிலே போட்ட வாசப்படியிலே ஓரிடு எழுதி இருந்ததா? ஆமா. அத பாத்தியா? அத படித்தியா? வாசித்து வாசி. அத தெரிந்தியா? தெரிந்தேன். புரிந்தியா? தெரிந்தேன். புரிந்தேன். சரி, இது தெரிஞ்ச புரிஞ்ச வந்திருக்கிறேன். நீ யாரு? நீ யாரா? நீ ரெண்டு பெண்களா? நான் யாருன்னு தெரியாது. யாரா மக்கள? சொல்லுடன் ஜாக்கிரதை. என் பேர் தெரியாது. சொல்லுங்கள் நல்லா கேளு. அந்த தேவ சொல்ற பழக்க வேண்டிய ஓரிடையும் பார்த்தேன், இருந்ததையும் பார்த்தேன், அதை வாசித்தும் பார்த்தேன். என் பேர் என்னன்னு கேட்கிறேன். என்ன பேரு? என் பெயர் அறிய வேண்டுமானோம் வீர சூரம் படைத்த விலங்கவே சந்திரகுலம் சந்திரகுலத்தில் அவதற்கு விரைக்கூடிய எங்கள் அண்ணா தருமன் அதற்கு தமிழ் விளையப்பட்ட 16,000 யானை பலம் கிடைத்த கதையந்து மத பீமண்டியாரவை. உன் பேரு கதையந்து மத பீமன். அதே சாப்பாட்டு ராமா. சரி சந்திர குலத்துல பெரிய அந்த குளத்துல அனுப்புது. அது தேவையில்லை. இது குலம். குலம் எதுக்கு வந்த நீ?
மாமா டேய் எப்படி முடிச்சா இருந்துரும் அப்புறம் எங்க மாமா ஆ, அவருக்கு நான் என்ன புரிஞ்சுக்க வேண்டும். ஆ, 108 நிறம் கொண்ட செந்தாமரை மலரை ஆ, நான் பறித்து போய் ஆ, அவர் பூஜை முடிக்க இங்க வந்து பார்த்தால் அந்த அவரை போகிறேன். ஆ. அந்த மலர் இருந்தது அது வணக்கதான் வந்தேன். டாய் அகப்பட்ட மேல சுகப்பட போறியா? இதுவரை யாருமே எங்கள் பேரை கேட்டவுடனே வந்தவளை தூரம் என்று சொல்லி உடனே மறுபடி ஓடி விடுவார்கள். எங்களோட எதிர்த்து வந்திருக்கிற நீ எங்களிடத்துல வந்து அகப்பட்டிருக்கிற நீ தான் நீ சுக போட போற நீ போடுற நான் போறேன் இப்ப பாரு பாட வந்து யாருமே பாரு பயந்து ஓடுவாங்க. எங்களோட நீ எதிர்த்து வந்திருக்கிற எதுக்கு பார்க்கணும், உங்க திறமையை அறியணும். எங்க மாமாவுக்கு உங்க திறமை அறிந்து எங்க மாமாவுக்கு புண்ணி முடிக்கணும். சரி, இவன் தூரம் எதுக்கு? ஆமா, இவன் இடத்துல சண்டை செய்ய வேண்டாம் என்றால் ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விசேஷம் இருக்குது. ஆமா, இவன் தான் புத்தி கட்டமாம் மூட கட்டமாம் பீம சாபட்ராம வந்து இருக்கிறான். மனம் வந்துட்டா எங்ககிட்ட சண்டை செய்து ஆமா, அசிங் போட்டு போவதை விட ஆமா, ஒரே ஒரு வேலை வைக்கிறோம். என்ன வேலை தெரியுமா? பந்தி வைக்கலாம். ஆமா, போடுறான் அங்க போடானே அக்கா அவனுக்கு தெரியாம சொல்றேன். அவன் இடத்துல எதிர்த்து சண்டை செய்ய முடியாது. சண்டை செய்ய முடியாது. வீரமடுத்தவனாகிறான். எதிர்த்து சண்டை செய்து அண்ணனை ஜெயிக்க முடியாது. நம்ம மோடி விக்கலாம், பந்து விக்கலாம். பந்தத்தை வச்சு மந்திரத்தினால இந்த பந்தத்தில ஜெயிக்காத மணிக்கு அவன் தோறு கடித்து ஒரு ஹோட்டல் பஸ்ட் அப்படி ஆகட்டும். என்ன பண்றது தெரியுமா? பந்தி விக்கலாம். ஓ பந்தியம், பந்தை வச்சு இந்த பந்தயத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ ஓஹோ அவங்களுக்கு வெற்றி. சரி, அப்படி இந்த 7 பேருக்கும் நான் தோற்றதே உண்டா? யாருக்கு 7 பேருக்கு அடிமை? அடிமை. நான் வெற்றி பெற்றதே உண்டா? நான் 7 பேருக்கு முழுக்க அடிமை. தவற மாட்டீங்களா? ஏண்டா தவறுறோம்? நிச்சயமா கண்டிப்பாடா. கை போட்டு எந்த போட்டினாலும் வைக்கும். ஆட்டு போட்டி வைக்கும். அது போட்டி, இது போட்டி போட்டி. அடி கொண்டு வாடி கொண்டு வாடி.
கொண்டு வரணும். அப்படியா? உண்மையான கோழி சேவல் இல்ல, ஆ, மந்திரத்தினால் கொண்டு வர வேண்டும். ஆ. மாயா கோழி சேவல் ஆ. கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்படியா வேண்டும் அக்கா. அக்கா கொண்டு வர